Wordpress வந்து மெனு பாரும் சைட் டிராப் டவுன் மெனு எப்படி ஆட் பண்றது அப்படின்ற பத்தி கேட்டுட்டாரு நண்பா. ஸோ இன்னைக்கு அவருக்காக அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெனு பாருக்கு நம்ம போகும்போது அது கீழே நம்ம அதை டச் பண்ணாங்க அப்படின்னா வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகணும் உங்களுக்கு வந்து மெனு பார் வந்து ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகும் நண்பா. ஸோ கீழே என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம காட்டணும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்க போறோம் நண்பா. சரிங்களா? இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி மறக்காம அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து நம்மளோட இமீடியட் அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய வேர்ட்பிரஸ்க்கு வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இதான் வந்து நான் வந்து என்னுடைய வெப்சைட்டோட வேர்ட்பிரஸ். ஸோ அதை வந்து நான் லாகின் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து உங்களுடைய அப்பியரன்ஸ் போய்க்கணும் நண்பா. அங்கே வந்து என்ன பண்ணுங்க, மெனு அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. மெனு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா மெனுஸும் வந்து லோட் ஆகும். ஸோ இது வந்து எப்படி மெனுலாம் ஆட் பண்ணுறது அப்படின்ற பற்றி இதிலே நான் பார்த்துருவோம். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நண்பா. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து இந்த பிரைமரி நேம் கேட்பாங்க நண்பா. ஸோ அதில் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கிரியேட் நியூ மெனு கொடுத்துக்கிறேன். எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு காட்டுறேன் நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் மெனு அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கிரியேட் மெனு உங்களுக்கு வந்தோம்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகும் நண்பா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து உங்களுடைய மெனுவோட நேம் கொடுத்துக்கோங்க நண்பா. சரிங்களா? உங்கள் மெனு நேம் வந்து என்ன நான் கொடுத்துக்கிறேன், வந்து ட்ரையல் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, கிளிக் கிரியேட் நியூ மெனு அப்படின்ற கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து இந்த சைடில் வந்து பேஜஸ் வந்து இதுக்கு பேர் தான் பேஜஸ். நீங்கள் பேஜஸ்ன்னு சொல்லி ஆட் பண்ணியிருப்பீங்களா, எங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பேஜஸ்ன்னு சொல்லி ஆட் பண்ணியிருப்பீங்களா. ஸோ இந்த இடத்துல உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து பேஜஸ் செக்ஷனில் வரும். இது வந்து போஸ்ட், இண்டிவிஜுவல் போஸ்ட் நீங்கள் ஏதாவது லிங்க் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா கூட இண்டிவிஜுவல் போஸ்ட் வந்து உங்களுக்கு வரும் நண்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மோஸ்ட் ரீசெண்டான போஸ்ட் வந்து வரும். அப்புறம் வந்து என்னன்னா வியூ ஆல் அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் வந்து இதெல்லாம் எல்லா போஸ்ட்டும் நீங்கள் உங்கள் கண்டென்ட்ல என்னென்ன போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே வரும். அப்புறம் வந்து சர்ச்னா உங்களுக்கு என்ன போஸ்ட் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணணும், உங்களுக்குள்ளே சர்ச் பண்ணிக்கிறது நண்பா. வேற எதுக்குள்ள சர்ச் பண்றது கிடையாது, உங்களுக்குள்ளே சர்ச் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கஸ்டம் லிங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஏதாவது வேற ஒரு வெப்சைட் நீங்க ஆட் பண்ண நினைக்கிறீங்க, எந்த வெப்சைட்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, டைட்டில் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இப்போ வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா youtube.com அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணா நான் ஆட் டு மெனு கொடுத்தா வந்து என்ன ஆகணும், அது வந்து ஆட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது ஏன் பெண்டிங்னா நான் லிங்க் கொடுக்காம விட்டுருக்கேன். சரிங்களா? நான் லிங்க் வந்து நீங்க அதுக்கடுத்து நீங்க இதை எடிட் பண்ணி இங்க நீங்க வந்து லிங்க் கூட கொடுத்துக்கலாம் யூடியூப்னு. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து என்டர் கொடுத்தாலே போதும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கணும் நண்பா. சரிங்களா? எடுத்துடும். அப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது சொல்லிக்கிறேன் நண்பா. என்னது நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கஸ்டம் லிங்க்ஸ்னா நம்ம சொல்லியாச்சு. கஸ்டம் நீங்கள் என்னென்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். போஸ்ட் பேஜ், நம்மளுடைய ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. சரிங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டு உங்கள் மெனுக்குள்ள வச்சுக்கலாம். எந்த மெனுலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து மெனுவோட லொகேஷன் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பிரைமரி ஹெட்டரில் வைக்கணும், அப்புறம் வந்து சோசியல் மெனு வைக்கணும், இல்லை வந்து வேற எங்கனாலும் வச்சுக்கலாம் நண்பா. அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்க, இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எதுனாலும் மாற்றிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரிஸ், நீங்கள் உள்ள கேட்டகரிஸ் எழுதிப்பீங்க இல்லையா, அந்த கேட்டகரிஸ் எல்லாமே இது வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல டிக் கொடுத்துட்டு எந்த கேட்டகரிஸ் நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க அதை டிக்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஆட் டு மெனு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மெனு வந்து ஆட் ஆயிரும் நண்பா. சரிங்களா? இப்போ வந்து மெனு வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், நீங்க வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துரும் நண்பா. சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னன்னா நீங்க வந்து எங்க வந்து லொகேட் பண்ண போறீங்க அப்படின்ற பத்தி நம்ம வந்து முக்கியமா வந்து பண்ணணும் நண்பா. ஸோ இப்போ வந்து டாப் ஹெட்டர்ல நான் லொகேட் பண்றேன்னா டாப் ஹெட்டர்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துணும். டாப் ஹெட்டர் அப்படின்னா எங்க வரும் அப்படின்னு நான் சொல்றேன் நண்பா. ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்கு இல்லையா, இது இப்போ தான் டாப் ஹெட்டர் இந்த ஸ்பேஸ்ல வரும் நண்பா. இது வந்து மெயின் மெனு. இது வந்து கீழே இருக்கிறது வந்து நம்ம விட்ஜெட் கீழே வந்து சோசியல், சாரி இதில் இல்லை, ஒவ்வொரு தீமை பொறுத்து ஒவ்வொன்று நண்பா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஹெட்டர் இருக்கு. சரிங்க? இதில் வந்து நீங்கள் சோசியல் நீங்கள் லிங்க் செட் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து சோசியல் லிங்க் நீங்கள் வந்து பேரை வந்து மாற்றி செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், சோசியல் மெனு இருக்கா, சோசியல் லிங்க் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து கஸ்டம் லிங்க்ஸ் இருக்குல்ல நண்பா, அதில் போயிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் ஆட் பண்ணிட்டு ஆட் டு மெனு கொடுத்து சேவ் பண்ணிடணும் நண்பா. ஸோ சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அந்த மெனு வந்து நீங்கள் வந்து இங்கே லொகேட் பண்ணிடணும். ஸோ அப்போ லொகேட் பண்ணிங்கன்னா தான் வந்து என்ன ஆகும்னா சோசியல் மெனு வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு நார்மல் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் நார்மலாக இப்படி கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ஆட் பண்ணிடணும். சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் மெனு சேவ் ஆகிடும். நீங்கள் வந்து எங்கே லொகேஷன் பண்ண போறீங்க அப்படின்ற பற்றி லொகேட் பண்ணுறதுக்காண்டி இங்கே கொடுத்துருணும்பா. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா சோசியல் லிங்க்ஸ் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு நான் அழகாக சேவ் ஆயிரும் நண்பா. ஸோ இந்த இடத்துல ஃபேஸ்புக், ட்விட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பக்கத்தில் வந்து சேவ் ஆயிரும். ஆல்ரெடி நான் ஒரு மெனு லொகேட் பண்ணிக்கிறேன், பாருங்க பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணியாச்சு.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். பொறுமையாக இருக்குங்களா? ஸோ பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நண்பா. ஸோ இப்போ வந்துச்சு. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்ன ஆச்சு, கீழே வந்து பாருங்க இந்த கார்னரில் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டகரிஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த கேட்டகரிஸ் எல்லாம் வந்துடும். ஸோ பெரும்பாலும் வந்து இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சோசியலுக்கு இதுக்காக மட்டும் ஆட் பண்ண வச்சுக்கோங்க நண்பா, சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு இதுக்காக தான் நான் சொல்கிறேன், சோசியல் மீடியா இப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் எப்பயுமே உங்களோட மெயின் கேட்டகரியை மெயின் மெனுவில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மெயின் மெனுவில் நம்ம வந்து இந்த மாதிரி தான் மெனுஸ் வந்து ஆட் பண்ணணும்பா. இப்போ வந்து டிராப் டவுன் மெனு எப்படி ஆட் பண்றது அப்படின்ட்டு பார்க்கலாம். டிராப் டவுன் மெனு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய வந்து இப்போ வெப்சைட் அப்படின்ற கீழே ஆட் பிளாகிங் எல்லாமே நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ அது கீழே வந்து நம்ம நிறைய கொண்டு வரணும் அப்படின்னா வந்து அதை எப்படி கொண்டு வருது அப்படின்ற பத்தி பார்க்கலாம்பா. இப்போ டிராப் டவுன் மெனு கொண்டு வரணும் அப்படின்னா வந்து இப்போ நான் இதை எடுக்கிறதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து நான் இந்த செக்ஷன் எடுத்துக்கிறேன்பா. செலக்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எந்த மெனு செலக்ட் ஆகிறீங்களோ அதை கிரியேட் பண்ண மெனுக்கு வந்துடணும்பா, சரிங்களா? ஏன்னா அதில் தான் நிறைய இருக்கு, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் வந்து கேட்டகரிஸ் ஆட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ டிராப் டவுன் மெனு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வெப்சைட் ட்ரிக்ஸ் அப்படின்ற கீழே நான் என்ன பண்ணுறேன்னா கீழே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த இதை ட்ராக் பண்ணி என்ன பண்ணணும் அப்படியே நீங்கள் வந்து கீழே வந்து எடுத்துக்கணும்பா, சரிங்களா? ஸோ இப்படி ட்ராக் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து வந்துடும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன், சரிங்க? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, இப்போ நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்னாச்சு, இப்போ தான் நீங்க வந்து டிராப் டவுன் மெனு வந்து செட் பண்ணணும்பா. ஸோ சில வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க, அது மெனு நம்ம முன்னாடி பார்த்தாலே என்ன ஆகும்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, இப்போ நம்ம பக்கத்துல போனாலே என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த இதில் கண்டென்ட் எல்லாம் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரீமியம் வெர்ஷன்ல தான் நம்ம கிடைக்கும். ஸோ அதுக்குன்னு சில தீம்ஸ்லாம் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து டெய்லி நியூஸ் அப்படின்ற ஒரு தீம் இருக்கு. அந்த தீம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அவங்க வெப்சைட்ல வந்து போயிட்டு அந்த லிங்க் டச் பண்ணாலே போதும், அது கீழே வந்து பாப்பப் ஆகி என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த இதை பத்தி ஃபுல்லா வந்து வீடியோஸ் வரும், சாரி அந்த கண்டென்ட்லாம் வரணும்பா. ஸோ அதை தான் வந்து ஹூவர் தீம் சொல்லுவாங்க அதை, சரிங்களா? சரின்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் டவுன் மெனு வந்து நம்ம செட் பண்ணியாச்சு, சரிங்களா? செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ண உடனே என்ன ஆகுது பார்க்கலாம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணனே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அப்போ இருந்த ஸ்டேஜுக்கும் இப்போ இருந்த ஸ்டேஜுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன அப்படின்னா வந்து வெப்சைட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்கே வந்து மெனு செட் பண்ணிடுவோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெப்சைட் ட்ரிக்ஸ்க்குள்ள இவ்வளோ சப்மெனு செட் பண்ணிடுறோம், சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது கீழே அப்படி வரவே இல்லை. இப்போ நம்ம இது பக்கத்தில் போய் நம்ம வச்சோம் பார்த்தீங்கன்னா போதும், நம்ம கிளிக் கூட பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்துடணும்பா. ஸோ நீங்கள் எதை கிளிக் பண்ணிங்கன்னு நினச்சோம்னாலும் அந்த இது போயிடலாம். இப்போ நம்ம சப்போஸ் நான் வந்து ஃப்ரீ மணி அப்படின்ற கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த லிங்க் அந்த கேட்டகரிஸ்க்குரிய அந்த லிங்க் வந்து அது வந்து லோட் ஆகிடணும்பா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேலே லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீ மணின்ற யூஆர்எல் பாக்ஸில் வந்துருச்சு. ஸோ அதுக்குரிய கேட்டகரிஸ் எல்லாமே வந்து லோட் ஆகிட்டு இருக்கு நண்பா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய மெனுஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து டிராப் டவுன் மெனுன்னு சொல்லுவாங்க நண்பா. இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி மேலே போட்டுக்கலாம், கீழே போட்டுக்கலாம், இல்லை எந்த இதுலனாலும் போட்டுக்கலாம் நண்பா. அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சரி இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு இந்த சப்மெனு ஆட் பண்ணா மறுபடியும் நீங்க ஒரு கிளிக்க போட்டீங்கன்னா அப்படின்னா வந்து என்ன ஆகும், இப்போ சப்மெனு ஆயிரும். ஸோ சப்மெனுக்கும் இதே மாதிரி நீங்க வந்து பண்ணிட்டே போகலாம் நண்பா. எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் வந்து பண்ணிருக்கு. இல்ல அப்புறம் ஃபைனலாக நீங்க நினைச்சீங்க எனக்கு இந்த இதுல வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க, இது தனியா ஒரு மெனுவா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த கேட்டகரின்னு இருக்குல்ல, இந்த கார்னர்ல அந்த குட்டி இது ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து அவுட் ஃப்ரம் அண்டர் வெப்சைட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு பேர் நண்பா, சரிங்களா? ஆனா இன்னொரு நீங்க மறந்துடக்கூடாது, ஒரிஜினல் பொசிஷனுக்கு போன உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு கீழே இந்த கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா இந்த ஃப்ரீ மணி கீழே வந்துடும். ஸோ பட் ஆனால் உங்களுக்கு ரிமைனிங் வந்து என்ன அப்படின்னா வந்து வெப்சைட் ட்ரிக்ஸுக்கு கீழே தான் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இதை அப்படியே ட்ராக் பண்ணி உங்களுடைய இதுக்கு அப்படியே போட்டுடணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த இருக்கு இல்லையா,
ஸோ ட்ராக் பண்ணி நீங்கள் அப்படியே மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். எது கீழே போடணும்னு நினைக்கிறீங்களோ அது கீழே மாற்றி போட்டுக்கலாம் நண்பா. சரிங்களா? ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது கீழே வரல அப்படின்னா வந்து நீங்கள் எது கீழேனாலும் இப்படி மாற்றி போட்டுக்கலாம் நண்பா. ஸோ அதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ராப் டவுன் மெனுன்னு சொல்லுவாங்க. சரின்பா. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் வெப்சைட்டை வந்து சூப்பராக பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க நண்பா. சரிங்களா? ஸோ ட்ராப் டவுன் மெனு சூப்பராக செட் பண்ணிக்கோங்க. ஓகேன்பா. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஓகே, பாய். நம்ம அடுத்த வீடியோ